Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஈரான் மீதான தாக்குதலை 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் ராணுவ தளபதி ஆசிம் முனீருடன் மேற்கொண்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது ஏவப்படவிருந்த அழிவு சக்தியை கொண்ட தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு பாகிஸ்தான் தரப்பு விடுத்த வேண்டுகோளை ஏற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது ஈரான் மீதான தாக்குதலை 2 வார காலத்திற்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் உலகம் முழுவதும் எதிர்பார்த்திருந்த ஒரு மிகப்பெரிய அச்சம் தற்போது நீங்கி இருக்கிறது. ஏனென்றால் நேற்று மாலை இன்று இரவு ஒட்டுமொத்த ஈரானும் அழித்து ஒழிக்கப்படும் என்று ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். இதனால் உலகம் முழுவதும் என்ன ஆகுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சமும் பதற்றமும் தோன்றியது. ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நகரங்களில் ஈரான் பொதுமக்கள் திரண்டு நின்று அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை சமாளிப்பதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில்தான் ஈரான் மீதான தாக்குதல் 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முயற்சியை எடுத்தது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் முன்மொழிந்த பரிந்துரையை தான் ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோருடனான உரையாடலின் அடிப்படையில் இன்று இரவு ஈரானுக்கு அனுப்பப்பட இருந்த அழிவுகரமான சக்தியை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். மேலும் ஈரான் குடியரசு ஹார்மஸ் ஜலசந்தியை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறக்க ஒப்புக்கொண்டால் ஈரான் மீதான குண்டுவீச்சையும் தாக்குதலையும் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு இருதரப்பு போர் நிறுத்தமாக இருக்கும் எனவும், இவ்வாறு செய்வதற்கான முக்கிய காரணம் நாம் ஏற்கனவே அனைத்து இராணுவ இலக்குகளையும் அடைந்து அவற்றையும் தாண்டிவிட்டோம். ஈரானுடனான நீண்டகால அமைதி மற்றும் மத்திய கிழக்கில் அமைதி தொடர்பான ஒரு திட்டவட்டமான உடன்படிக்கை எட்டுவதில் வெகு தூரம் முன்னேறி இருப்பதாகவும், ஈரானிடமிருந்து 10 அம்ச முன்மொழிவை நாம் பெற்றிருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அது ஒரு நடைமுறைக்கு உகந்த அடிப்படை என்று நம்புகிறோம். கடந்த கால கருத்து வேறுபாடுகளின் பல்வேறு அம்சங்கள் அனைத்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த 2 வார கால அவகாசம் உடன்படிக்கையை இறுதி செய்து நிறைவு செய்வதற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப் அவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பிரதிநிதியாகவும் அமெரிக்க அதிபராகவும் இந்த நீண்டகால பிரச்சனை ஒரு தீர்வின் விளிம்பை எட்டி இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த போர் நிறுத்தம் என்பது அமெரிக்கா தரப்பில் மட்டுமல்ல, ஈரான் அமெரிக்கா இரு தரப்பிலும் இந்த 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்மஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் செய்வதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே ஹார்மஸ் ஜலசந்தியும் விரைவில் திறக்க இருப்பதால் பல நாடுகளுடைய சரக்கு கப்பல் அங்கு சிக்கி தவிக்கின்றன. அவை இந்த 2 வார காலத்திற்கு எந்த விதமான தங்கு தடையுமின்றி செல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக ஈரானிடமிருந்து 10 அம்ச கோரிக்கையும் வரப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பரிசீலித்துதான் தற்போது இந்த 2 வார காலத்திற்கு ஈரான் மீதான இந்த தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதனை ஈரான் தரப்பும் உறுதி செய்திருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் இது தொடர்பான முயற்சி எடுத்ததற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த 10 அம்ச கோரிக்கையை தாங்கள் முன்மொழிந்திருப்பதாகவும், அடுத்த 2 வார காலத்திற்கு ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் ஈரானுடைய பாதுகாப்புடன் பத்திரமாக கடந்து செல்லலாம் என ஈரானும் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை ஒரு தீர்வை நோக்கி செல்ல துவங்கி இருக்கிறது. இதனால் உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சமும் அச்சுறுத்தலும் நீங்கி இருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.